Praise the Lord. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 20ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். Matthew, the Gospel of Matthew, chapter 21, verses 18 and 19. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். வரும்பொழுது காலையில் அவர் நகரத்துக்கு திரும்பி வரும்போது அவருக்கு பசி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகமான பசி உண்டாயிடுச்சு. நமக்கு பசி வந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம், அப்படி தானே? என்ன இருந்தாலும் அந்த பசியினுடைய கொடுமையில் நம்மளுக்கு பிடிக்காத சாப்பாடாக இருந்தால் கூட என்ன செய்திருவோம்? சாப்பிடுவோம் இல்லை? அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாகுது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? வழி அருகே ஒரு அத்தி மரத்தை ஆண்டவர் பார்க்குறாங்க. அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் என்ன இருக்குது? இலைகள் நல்லா அப்படி செழிப்பாக இருக்குது, அப்படி க்ரீனாக நிறைய இலைகள் இருக்குது. அப்போ தூரத்தில் வந்து ஆண்டவர் பார்க்கும்போது அந்த இலைகளை பார்த்த உடனே ஆண்டவருக்கு இதில் கட்டாயமாக அத்தி பழம் இருக்கும். ஏன்னா அத்தி மரத்தினுடைய விசேஷமே என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் இலைகள் இருந்தால் அது பழங்கள் கட்டாயமாக உள்ளே இருக்குமா. அப்போ அந்த இலைகளை பார்த்த உடனே ஆண்டவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு. சரி, இந்த மரத்தில் நம்மளுக்கு நிச்சயமாக பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட தூரத்தில் பார்க்கும்போது அது ஃபுல்லாக இலையாக பச்சையாக இருக்குது. கிட்ட பார்த்தா ஒரு பெரிய ஏமாற்றம் பிரியமானவர்களே. வசனம் என்ன சொல்லுது? இலைகளையே அன்றி வேறு ஒன்றையும் காணவில்லை. இலை தான் இருக்குது, ஒரு பழம் கூட காணலை. ஒரு பழம் கூட ஆண்டவருக்கு அந்த இடத்துல கிடைக்கல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. அந்த அத்தி மரத்தில் இனிமேல் உன்னுடைய ஒரு கனி கூட உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் அப்படி சொன்ன மாத்திரத்தில் பட்டு அந்த மரமே பட்டு போயிடுச்சு. ஒரு மரம் பட்டு போகணுன்னா யோசித்து பாருங்கள் இல்லை? இன்றைக்கெல்லாம் இவ்வளோ பெரிய மரங்களை வெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த மரமே ஒன்றும் இல்லாமல் பட்டு போனது. ஏன்? அதில் இலைகளை அன்றி கனிகள் எதுவுமே இல்லை. இயேசு ஒரு ஏமாற்றத்தை அந்த இடத்துல, அந்த அத்திமரம் இயேசுவை ஏமாற்றியது. இன்றைக்கி நம்மளை ஒருத்தங்க ஏமாற்றினா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்ல. ஒருத்தங்கிட்ட இந்த ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறோம், அதை அவங்க செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை செய்யலை அப்படின்னா நமக்கு என்ன வருது? ஒரு ஏமாற்றம் வருது. அந்த ஏமாற்றம் எப்படி ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது? இன்னைக்கு பிரியமானவர்களே, இந்த அத்தி மரத்தின் இந்த ஓமையை கொண்டு கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார்? நம்ம எல்லாரும் இந்த அத்தி மரத்தை போல இருக்கிறோம். ஆண்டவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க? கனிகளை எதிர்பார்க்கிறார். ஒரு மரத்தை அதன் கனிகளினால் அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். இப்போ நம்ம எல்லாரும் யார்? ஒவ்வொரு மரமாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மக்கிட்ட கனியை தேடி வருகிறார். நேசர் தோட்டத்தில் கனி தேடி வருகிறார். உன்னத பாட்டில் அநேக வசனங்கள் அப்படி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் நம்மளை தேடி வர்றார், கனி தேடி வர்றார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோமா? நல்லா பச்சை பசேர்னு நல்ல இலைகள் நல்லா இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நிறைய காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆண்டவருக்காக நம்ம அநேக ஊழியங்களை செய்கிறோம், தான தர்மங்களை செய்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், பைபிளெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறோம், எவ்வளோ காரியத்தை செய்கிறோம். நிறைய பேர் நம்மளை ப்ரைஸ் பண்ணுறாங்க, நம்ம ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிறோம். ஆனால் கிட்ட பார்த்தா ஒரு கனி கூட இல்லை. ஆண்டவருக்கு என்ன ஒரு பெரிய ஏமாற்றம். அப்படியா நாம் இருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா பிரியமானவர்களே? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறார். நல்ல இலையோடு இருக்கிற ஒரு அத்தி மரம். ஆனால் இயேசு எதிர்பார்த்ததெல்லாம் இலைகள் அல்ல, கனிகள். அல்லேலூயா. அதில் ஒரு கனி கூட கிடைக்கலையாமே.
என் ஆண்டவருடைய பசியை ஆற்றுவதற்கு அதில் ஒரு கனி கூட இல்லையாமே பிரியமானவர்களே. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனி நம்மிடத்துல இருக்குதா? இல்லை நாமும் கூட இந்த அத்திமரத்தை போல இயேசுவை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோமா? ஏமாற்றத்தை கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? மனுஷர்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அனுபவம் அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். நம்ம ஜெபம் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. என் தேவன் என் ஜெபத்தை கேட்குறாரா? இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் எப்படி மாறிடுச்சுன்னா, ஆண்டவருக்கு ஸ்டோரி சொல்கிற மாதிரி மாறிடுச்சு. கர்த்தருக்கே என்ன செய்கிறோம்? கதை சொல்லி கொடுக்குறோம். இல்லை, நம்மக்கிட்ட நடக்கிறது எல்லாம் ஸ்டோரியாக சொல்கிறோம். ஆக்சுவலி நம்ம என்ன சொல்ல வரோன்னா, மற்றவங்களுக்கு கேட்குறாங்க இல்லையா, மற்றவர்கள் அவங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை அனுபவம் நம்மிடத்திலிருந்து மாற வேண்டும். அந்த மாதிரியான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அந்த பழக்கம் நமக்கு இருக்கவே கூடாது பிரியமானவர்களே. அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் அநேகர் அவரிடத்துல இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பரிசேயர்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க, சதுசேயர், வேத பாரகர். இவங்கெல்லாம் யாருன்னா வேதத்தை கரைச்சி குடிச்சிருந்தவங்க, அந்த நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர்கள். எப்படி அங்கி போடணும், எப்படி நிற்கணும், எப்படி பேசணும், யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, அதை அப்படியே கட் அண்ட் ரைட்டாக ஃபாலோ பண்ணவங்க தான் அந்த பரிசேயர், வேத பாரகர், சதுசேயர். ஆனால் அவங்க இயேசு யாருன்னே அவங்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த அத்திமரத்தின் வாழ்க்கை. இலைகள் இருந்தது, கனி ஒன்று கூட இல்லை. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? மற்றவங்க பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிறோமா? ஆனால் நம்மக்கிட்ட கனி இருக்கா பிரியமானவர்களே? ஆண்டவர் என்ன கனியை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னு சொல்லி வாஸ்தவம். ஆவிக்குரிய கனிகளை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பு, சந்தோஷம், நம்ம அந்த லிஸ்டெல்லாம் நமக்கு தெரியும், ஏன்னா நமக்கு வசனம்லாம் மனப்பாடமாக தெரியும். ஆனால் அப்படி வாழ்கிறோமா? என்கிட்ட அன்பு இருக்குதா? என்கிட்ட இச்சை அடக்கம் இருக்குதா? என்கிட்ட நீடிய பொறுமை இருக்குதா? அந்த கனிகளைத்தானே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம ப்ரீச் பண்ணுறோம். இப்போ நான் என்னையே வச்சுக்கோங்களேன், நான் நல்லா உங்களுக்கு ப்ரீச் பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட ஒரு கனி கூட இல்லை. அந்த சிச்சுவேஷன் வந்தால் என்கிட்ட கனியே இல்லை அப்படின்னா, நான் இயேசுவுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிற ஒரு அத்திமரம். இலை மட்டும் இருக்குது, கனி ஒன்றுமே இல்லை அப்படின்னா என் முடிவு எப்படி இருக்குமா? வசனம் என்ன சொல்லுது? அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிடுச்சு. இப்படிப்பட்ட வாழ்க்கை அனுபவம் நமக்கு வேண்டாம். நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட கனி இல்லாமல் நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆகி போகிறதுக்காக தேவன் நம்மளிடத்துல இந்த வசனத்தை பேசலை. கனி கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவர். நம்மிடத்துல கனிகளை எதிர்பார்த்து வரும்போது நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் திராட்சை தோட்டக்காரனாய் இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? அந்த அத்திமரத்தை வெட்டி போடாமல் இன்னும் கொஞ்சம் காலம் கொடுங்க ஆண்டவர், இன்னும் கொஞ்சம் காலம் கொடுங்க, இன்னும் 1 வருஷம் கூட கொடுங்களேன், நான் இன்னும் கொஞ்சம் கொத்தி இன்னும் உரத்தை போடுறேன், இன்னும் தண்ணி ஊற்றுறேன், இன்னும் ஃபர்டிலைசர் இன்னும் போட முடியுமோ நான் போடுறேன், நான் கொஞ்ச நேரம் உழைக்கிறேன், எப்படியாவது இந்த மரம் கனி கொடுத்துரும் அப்படின்னு இயேசு நமக்காக ப்ளீஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் பிரியமானவர்களே. இன்றைக்கி நம்ம கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் வரணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கணும். ஆண்டவர் அதானே சொன்னாங்க, எனக்குள் நிலைத்திருங்க, என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நம்ம ஆண்டவருக்காக நிறைய கனி கொடுக்கலாம். ஆவியின் கனிகள் எப்படி வரும் தெரியுமா? கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தால் தான் வரும், வசனத்தில் நிலைத்திருந்தால் தான் வரும், ஜெபத்தில் நிலைத்திருந்தால் தான் வரும். அல்லேலூயா. ஒரு சீடை நீங்கள் அந்த சாயிலில் போடுறோன்னா அது உள்ளே போய் அந்த சீடு என்ன ஆகுது? அது அழிந்து மக்கி அதுக்கப்புறமா அது கனி கொடுக்குது, ஒரு விருட்சம் வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த சுயம் எல்லாம் சாம்பலாகி இந்த சுயம் அப்படியே உடஞ்சி ஒன்றுமே இல்லாமல், நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, சில நேரத்தில் என்னையே அவங்க கவனிக்கலை, நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு மேலே அவங்க எப்படி ஜெபம் பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் எத்தனை சுயம் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த சுயம்லாம் ஒட்டையும் போது தான் என்ன செய்ய முடியும்? நம்மளால் கனி கொடுக்க முடியும். யாரையோ பிரியப்படுத்துகிறதற்காக அல்ல. இப்போ இந்த ப்ரேயரில் நம்ம இருக்கிறோன்னா, ஒரு ஷீபா சிஸ்டர் இந்த வாய்ஸை கேட்கணும், நான் இருக்கிறேன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும், இல்லை சர்ச்சில் போனால் பாஸ்டருக்கு நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு பாஸ்டர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை பிரியமானவர்களே. நம்ம கர்த்தருக்கு கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தில் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான இந்த வார்த்தை இன்றைக்கி நம்ம எல்லாரையும் புடமிட்டிருக்கிற, நம்ம எல்லாரும் இதில் ஏதோ ஒரு விதத்தில் தவறி இருக்கிறோம்.
எத்தனையோ நேரங்களில் இயேசு நம்மளை தேடி வந்தபோது, பசியாய் வந்தபோது ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை நாம் கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாறும்படி நான் இருக்கக்கூடாதுப்பா. நான் ஒரு கனியுள்ள ஜீவியம் வாழணும். என்னுடைய விருட்சத்தில் நிறைய கனி இருக்கணும். அநேகர் இந்த கனிகளை புசிக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை நான் வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா அப்படின்னு நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? மத்தேயு 21 18-19 வசனங்கள். காலையிலே அவன் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?